5 பேச்சுலர்ஸ் தனியா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த 5 பேச்சுலர்ஸ் இருக்கிற வீட்டுல பேய் இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணிருக்காங்க. காட்டுல போய் விடிய விடிய உட்காந்தா ரேஷன் கடைக்கு வருது, ரேஷன் கடையில் உட்காந்தா வீட்டுக்கு வருது. இந்த அணைக்கும் கூட வர வர மனசாட்சியே எல்லாம் போச்சுடா. ஆஸ்கர் கன்ஃபார்ம் ப்ரோ. நாமினி ஆஸ்கர் நாமினி கன்ஃபார்ம். இந்த பிஹைண்ட் அவார்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு தான் ப்ரோ. அந்த மாதிரி படம் மொத்தமா வேற லெவல் ப்ரோ. காமெடிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. சும்மா ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேணா பார்க்கலாம்ண்ணா, செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்குற வேஸ்ட்ண்ணா. சும்மா ஃபன்னா ரியலிஸ்டிக்காக இப்போ கரெக்டாக என்ன நடக்குதோ அதை பற்றி பேசி வச்சுருந்தானுங்க. என்ன சொல்ல வராங்க படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா மது வந்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி கருத்து கொண்டு வந்துருக்காங்க. எனக்கு அவ்வளோ இல்லை, ஆனால் இப்போ படம் காமெடியாக இருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம். சரக்கு அடிக்க கூடாதுன்றதுக்கு கொஞ்சம் தீவாக சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் 18+ கண்டென்ட்ல கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. பாய்ஸா மொக்க படம் ப்ரோ. கேவலமா சத்தியமா கேவலமா இருந்துச்சு ப்ரோ. நீங்களே பார்த்துருவாங்க ப்ரோ. கேவலமா மொக்க தானே. பார்க்கலாம், நான் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் ட்ரெய்லரில் இந்த அளவுலாம் காமெடியும் இல்லை. ஸ்டோரி என்ன மாதிரி ப்ரோ? ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அம்மா பேச்சுலர் மூவி அது மாதிரி தான் இருக்குங்க. பெருசாலாம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ட்ரெய்லரில் காமிச்ச அளவுலாம் எதுவுமே இல்லை. புதுசாக எப்போதும் வந்து காமெடி ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல போர் அடிச்சிச்சு. அவ்வளோதான். நீங்க படம் பாருங்க. மிஸ்கினு, அப்புறம் சாமனா வெற்றி பாருங்க. சரவணா லிஜெண்ட் தான் அல்டிமேட்டு. அப்புறம் பாட்டு அல்டிமேட். கடைசியில் பாட்டு வேற லெவலாக இருந்துச்சு. படத்தில் இந்த பாட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டு ஸ்வீட் போடுற மாதிரி பாட்டு சூப்பராக இருந்துச்சு. காமெடி தான் படம் ஃபுல்லாவே காமெடி தான். காமெடியாக போச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் போகிறது தான் ப்ரோ. பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதோ ஒர்க் அவுட் ஆச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் வேஸ்ட் தான். ஃபேமிலியெல்லாம் வந்துடாதீங்க. 5 பேச்சுலர்ஸ் தனியாக ரூமில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அப்படியே லைவாக எல்லாரும் சூப்பராக அப்படியே காமிச்சிருக்காங்க ப்ரோ. 2 மணி நேரம் படம் ஜாலியாக பார்க்கலாம். மியூசிக், டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ராஜேந்திரன் வந்து வருவார், அவர் தான் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் தான் லெஜெண்ட் சாரோனா மாதிரி ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. லெஜெண்ட் சாரோனாவை அப்படியே லைவாக நல்லா சூப்பராக ட்ரோல் பண்ணியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் ஆர்யா கெஸ்ட் ரோலில் வருவார் ப்ரோ 10 செகண்டு. அதோட படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் இருக்குது தான், கொஞ்சமாக இருக்குது. மற்றபடி எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. ஸ்டோரிலாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ எதுவுமே இல்லை. ஸ்டோரி ரோமன்சம் படம் இருக்கா, அதை பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குண்ணா. அது மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க. புதுசாக எதுவும் இல்லை. ஒரு தடவை ஒரு வாட்டி பார்க்கணும். ஒரு வாட்டி பார்க்கணும். பெருசாக இல்லை வந்து கன்ஃபார்ம் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு வாட்டி பார்க்கலாம்.